அளவுகோல். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். 1 கொரிந்தியர் 4:5. குறிப்பிட்ட ஒருவர் தேவ ஊழியர் ஒருவருடைய பிரசங்கங்களினாலும் அவர் எழுதிய புத்தகங்களினாலும் கவரப்பட்டார். அவரை நல்ல ஒரு தேவ ஊழியர் என்று கண்டறிந்து அவர் எங்கு பிரசங்கிக்கச் சென்றாலும் அங்கே அவரை சந்திக்க போய்விடுவார். தாவீதை யோனத்தான் நேசித்தது போல மிகுதியாக அந்த ஊழியரை நேசித்தார். ஆனால் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் அந்த தேவ ஊழியரின் நிலைப்பாடு இவர் எதிர்பார்த்த விதமாக இல்லாததை காண நேரிட்டது. அவ்வளவுதான். அதற்கு மேல் அந்த ஊழியரின் எந்த ஒரு நல்ல நடவடிக்கைகளிலும் இவருக்கு ஒரு நல்ல எண்ணமோ சந்தோஷமோ கிடையாது. மாய்மாலங்கள் பெருகி போன காலம் இது. ஆட்டுத்தோல் போர்த்து கொண்ட ஓநாய்கள் மிகுந்த காலம் இது. இயேசுவை போல தோற்றமளித்து கொண்டு பிசாசை போல செயல்படுகிறவர்கள் ஏராளமாகி போன காலம் இது. எனவே யாரையும் அவசரப்பட்டு நம்பிவிடக்கூடாது. யாரையும் சற்று ஆராய்ந்து பாராமல் நல்லவர்கள் என முடிவு செய்துவிடக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 5:21. அதே வேளையில் நமக்குள் நாம் உத்தமமான இருதயம் உடையவர்களா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள் களங்கமும் கபடும் இல்லாத ஒரு ஆவி வேண்டும். நல்லதையும் நல்லவர்களையும் நேசிக்கும் ஆவிக்குரிய பண்பு வேண்டும். எங்காவது குறை இருக்கிறதா என்று தேடி கண்டுபிடிக்க நாடுவது நல்ல இருதயத்திற்கு உகந்ததல்ல. ஏதாவது ஒரு குறையை கண்டதும் அதுவே அந்த நபரை சரியல்ல என்று முடிவு செய்வதற்கும் அவரை விரும்பாமல் வெறுப்பதற்கும் போதுமான காரணமாக எடுத்துக்கொள்வதும் நியாயமல்ல. எந்த ஒரு ஊழியராய் ஆயினும் விசுவாசி ஆயினும் நாம் அவர்களிடத்திலே பரிபூரணத்தை பார்க்க முடியாது. எங்காவது ஒரு குறை இருக்கக்கூடும். நாம் சரியல்ல என்று எண்ணுகிற ஒன்று அவர்களிடம் காணக்கூடும். அதற்காக அவர்களை உடனடியாக மோசமானவர்கள் என்று முடிவு செய்துவிடக்கூடாது. நாம் எதிர்பார்க்கின்ற விதத்தில் எல்லாம் அவர்கள் இல்லை என்பதற்காக அவர்களை சரியற்றவர்களின் பட்டியலில் சேர்த்து விடக்கூடாது. அவர்களிடம் மேலோங்கி நிற்பது நல்லதா தீயதா என்பதை பார்க்க வேண்டும். சிந்தனைக்கு: நீ செய்த தவறுகளை மறைக்க விரும்பாதே. பிறர் செய்த தவறுகளை மறக்காமல் இருக்காதே. ஆமென்.